சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டும் வெளியான அறிவிப்பு. வெளிநாடொன்றை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம் புதைந்துள்ள மக்கள். ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் எடுக்கும் அதிரடி நடவடிக்கை. எரிபொருள் கியூஆர் முறை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அச்சுறுத்தும் எபோலா வைரஸ் 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. எரிபொருள் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயரக்கூடும் என பேங்க் ஆஃப் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இந்த நிலைமை தீவிரமடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வராத சூழலில் உலகின் மிக முக்கியமான இந்த எண்ணெய் போக்குவரத்து பாதை போருக்கு முந்தைய நிலையை அடையாமல் இருக்கும் பின்னணியிலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போருக்கு முன்னர் தினமும் 140 கப்பல்கள் வரை ஹோர்முஸ் நீரிணை வழியே பயணித்த நிலையில் தற்போது தினமும் 5 முதல் 10 கப்பல்கள் மாத்திரமே பயணிப்பதாக பேங்க் ஆஃப் அமெரிக்காவின் சரக்கு மற்றும் வழித்தோன்றல்கள் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியே கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுவதால் உலகளாவிய எரிபொருள் சந்தை ஸ்திரப்படுத்தப்பட்ட தினமும் 80 முதல் 100 கப்பல்கள் வரை தேவைப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய தேவையான அளவு கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் உள்ள போதிலும் டீசல், பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு சந்தைகளில் கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவித்த பிரான்சிஸ்கோ பிளான்ஸ், எரிசக்தி சந்தையின் முடிவு பொருட்களில் தற்போது தீவிரமான பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் எச்சரித்துள்ளார். கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.4 டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 69 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தின் தாக்கத்தினால் பல நகரங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததுடன் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கொலம்பியாவின் ஷோகோ பிராந்தியத்தில் அமைந்துள்ள சான் ஜோசே டெல் பால்மர் நகராட்சிக்கு அருகில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் புவியியல் மற்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா தலைநகர் பொகோட்டாவில் இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இந்த நிலநடுக்கத்தின் அளவு 6.6 டிக்டர் என கொலம்பியா அதிகாரிகளால் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அதன் அளவு 7.4 என அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் சுமார் 107 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தினால் சோகோ பிராந்தியத்தின் தலைநகரான கெப்டோ உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல கட்டடங்கள் இடித்து விழுந்ததுடன் இடிபாடுகளுக்குள் மக்கள் சிக்கியுள்ளதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சோகோ மாகாண ஆளுநர் நுபியா ஹரோலினா ஹோர்டாபா கூறி நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ளார். நிலநடுக்கத்தின் மையப்பகுதி சான் ஜோசே டெல் பால்மர் அருகில் இருந்த போதிலும் கெப்டோ நகரிலும் கட்டடங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலாவது உத்தியோகபூர்வ அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தலைநகர் பொகோட்டா வரையிலும் உணரப்பட்டுள்ளன. பொகோட்டாவில் இருந்து வாகனங்கள் மற்றும் கட்டிடங்களில் பொருத்தப்பட்டிருந்த எச்சரிக்கை அலாரங்கள் செயல்பட்டதுடன் அச்சமடைந்த மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பொகோட்டோ மேயர் கார்லோஸ் பெர்னாண்டோ கலான் நிலநடுக்கம் ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே வெளியிட்ட தகவலில் நகரில் உயிரிழப்புகள் அல்லது காயமடைந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்தார். எனினும் சில கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கொலம்பியா மற்றும் அண்டை நாடான ஈக்வடார் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஈரான் கடும் கோரிக்கைகளை விடுத்து வந்தாலும் அதற்கு எதிரான கூடுதல் ராணுவ தாக்குதல்களுக்கு உத்தரவிடுவதை தவிர்த்துவிட்டு பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் நடவடிக்கைகளை நாங்கள் சாதாரணமாக கையாளுகின்றோம் என ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானில் நிலவும் கடுமையான பணவீக்கம் மற்றும் அவர்களிடம் பணம் இல்லாததை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். போர் தொடங்கியதில் இருந்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதால் எரிபொருள் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ளது. இருப்பினும் அமெரிக்க நுகர்வோர் இந்த போரினால் பெரிய அளவில் சிரமத்தை எதிர்நோக்கும் அளவிற்கு அமெரிக்கா எண்ணெய் விலைகளை உயர்த்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்திற்கான QR முறையும் வரம்புகளும் நீக்கப்பட வேண்டும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள ₹50 வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்க முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை கூறினர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டம் தற்போது முழுமையாக ஈடு செய்ய ₹50 வரையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதேபோன்று தற்போது நடைமுறையில் உள்ள QR முறையும் எரிபொருள் விநியோகத்திற்கான வரம்புகளும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதால் அவற்றையும் நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% பெறுமதி சேர் வரி மற்றும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கான சேவை வழங்கியமைக்கான சேவை கட்டணம் 3%இலிருந்து 1.6% குறைக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளோம். இதேவேளை நாட்டில் எரிபொருள் விநியோகத்துறையில் உள்ள சினோபெக், லங்கா, IOC மற்றும் RM பார்க்ஸ் போன்ற நிறுவனங்களும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். காங்கோ அரசாங்கத்தின் சமீபத்திய புள்ளிவிவரங்களின்படி எபோலா பாதிப்பு தொடர்பில் 4200க்கும் மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகள் பதிவாகியுள்ளதோடு 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நோயாளிகளை விரைவாக அடையாளம் காணுதல், அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்காணித்தல், மருத்துவ சிகிச்சையை விரிவுபடுத்துதல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் வைரஸ் ஏற்கனவே பரவத் தொடங்கியிருந்த காலம் அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்படுவதற்கு முன்னரே இருந்திருக்கலாம் என்பதால் நோய் பரவலை கட்டுப்படுத்துவது சுகாதார அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஹாங்கோவில் தற்போதைய எபோலா நிலைமையை உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஹாங்கோவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பு அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கியிருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கிழக்கு ஹாங்கோவில் நிலைமையை கட்டுப்படுத்த சுகாதார பணியாளர்கள் தீவிர முயற்சிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் இதுவரை பதிவான எபோலா பாதிப்புகளில் மிக வேகமாக பரவும் பாதிப்புகளில் ஒன்றாக இது காணப்படுகிறது. ஹாங்கோவில் எபோலா பாதிப்பு மே மாதத்தின் நடுப்பகுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. எனினும் மரபணு வரிசை முறை ஆய்வுகளின் அடிப்படையில் வைரஸ் பரவல் அதற்கு பல மாதங்களுக்கு முன்பே, அதாவது பிப்ரவரி மாதத்திலேயே தொடங்கி இருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட நோயாளிகளில் சிலருக்கு ஏற்பட்ட அறிகுறிகள் மலேரியா மற்றும் டைபாய்டு போன்ற நோய்களின் அறிகுறிகளுடன் ஒத்திருந்ததால் அவர்கள் எபோலாவால் பாதிக்கப்பட்டிருப்பது ஆரம்பத்தில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி தொகுப்பின் 2267வது பத்தியின்படி மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கொழும்பு பேராயர் மெல்கம் ஹர்டினல் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான கடமைகளை தவறவிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறித்து தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் போதே பேராயர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதாகவும் திருச்சபையின் போதனைகளின்படி எந்தவொரு மரண தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இலங்கை நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை மீது தாம் முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதன் தீர்மானங்களிலோ அல்லது விவாதங்களிலோ எந்த வகையிலும் தலையிட உத்தேசிக்கவில்லை என்றும் கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக அண்மை காலமாக இடம்பெற்று வரும் விவாத சூழலில் கொழும்பு பேராயர் இல்லம் இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுடன் முழுமையான ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள முக்கிய சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் வெளிக்கொண்டு வருவதும் நாட்டின் சட்டத்திற்கு அமைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதும் கொழும்பு பேராயர் இல்லத்தின் தீவிர எதிர்பார்ப்பாகும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டும் வெளியான அறிவிப்பு. வெளிநாடொன்றை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம் புதைந்துள்ள மக்கள். ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் எடுக்கும் அதிரடி நடவடிக்கை. எரிபொருள் QR முறை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அச்சுறுத்தும் எபோலா வைரஸ் 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது.